தாடி எந்த அளவு வைக்கணும் என்று சில உலமாக சொல்றாங்க. தாடி வளர்க்கணும் என்று கத்திரிச்சு தாடி ரசூலுல்லாஹ் எப்படி தாடி வச்சாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைக்க சொல்லி இருக்கிறார்கள். தாடி எந்த அளவுக்கு வைக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வைத்தார்கள், இதுதான் இந்த சகோதரருடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ரொம்ப விவரமாக நீங்கள் ஆதாரங்களோடு தெரிந்து கொள்ள விரும்பினீர்களேயானால் உங்களுக்கு நம்முடைய onlinepj.com என்ற இந்த இணையதளத்தில் தாடி ஒரு ஆய்வு என்கிற தலைப்பில் ஒரு நீண்ட ஆய்வு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் விவரமாக அறிந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் அதை எழுத்து வடிவில் நீங்கள் பார்க்கும் பொழுது என்னவா இருக்கு, அந்த ஹதீஸுகள் எல்லாம் நம்பரோட மூல டெக்ஸ்டோட உங்களுக்கு பார்க்கும் பொழுது இதயத்தில் நல்லா பதியக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் கேட்டதுக்கு சுருக்கமாக வாய்மொழியாக சில தகவல்கள் நம்ம சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைக்க சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, வைக்கணும். ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயல்களை பொறுத்த வரைக்கும் வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட செயல்கள் ஒரு பக்கம் இருக்கிறது, வணக்க வழிபாடு இல்லாத சில செயல்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னாலும் வணக்கம், அவங்க செஞ்சாலும் வணக்கம், அவங்க அடுத்தவர்கள் செய்வதை அங்கீகரித்தாலும் வணக்கம், மூணுமே வணக்கமாகிவிடும். வணக்க வழிபாடை சேராத விஷயங்களாக இருக்குமே ஆனால் அதை அவங்க செஞ்சா வணக்கமாகாது, சொன்னாதான் வணக்கமாகும். இப்போ தலைமுடி வளர்த்தார்கள், அது வணக்கம் கிடையாது, சுண்ணத்து கிடையாது. தாடி வளர்த்தார்கள், அது சுண்ணத்து. ஏன் ரெண்டு முடிதானே, ரெண்டையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யத்தானே செஞ்சாங்க என்றால் அவங்க செஞ்சதுனால இது சுண்ணத்தாவாது. ஏன்னா முடி எல்லாரும் தான் வளர்த்தாங்க, தாடி எல்லாருக்கும் தான் வருது. முஸ்லீமா இருந்தால் தான் தாடி வரும்னு கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்ம காலத்திலையும் அந்த காலத்திலையும் எல்லா காலத்திலையும் இணைஞ்சிருக்கிறாங்க. உலகம் பூரா தாடி வைக்கக்கூடியவர்களும் வைக்காதவர்களும் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தலைமுடி வைக்கக்கூடியவர்கள் வைக்காதவர்கள் இருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி வைத்தாலும் அவங்க தாடி வைத்தாலும் அவங்க வச்சதுனால அது என்னவாகாது, சுண்ணத்தாகாது. அவங்க தொழுதா சுண்ணத்தாகவும், அவங்க இபாதத்து சம்பந்தமா எதையாவது செஞ்சு காட்டினார்கள்னா அதெல்லாம் சுண்ணத்தாயிரும். துன்யா சம்பந்தப்பட்ட இயற்கை சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளோடு தொடர்பில்லாத காரியங்களாக இருக்குமையானால் அவங்க செஞ்சதோட சொல்லணும், சொன்னா தான் மார்க்கமாகும், செஞ்சா மட்டும் மார்க்கம் ஆகாது. அப்ப தலைமுடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க, தலைமுடிய அவங்க வச்சபடி இந்த மாதிரி தோல் புஜம் அளவுக்கு வைக்கிறது சுண்ணத்து என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏன், அவங்க தலைமுடிய வச்சாங்களே தவிர எல்லாரும் தலைமுடிய பெருசா வையுங்க, தோல் பூஜை அளவுக்கு வையுங்க என்று ஆர்டர் போடலைங்கும் பொழுது அது அவங்க வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சிருக்கிறாங்க என்ற அர்த்தம் தான் அதுக்கு வருமே தவிர தலைமுடி வைப்பது சுண்ணத்து ஆவாது. அதே மாதிரி தான் இப்போ தாடியை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சாங்க, வச்சதுனால அது சுண்ணத்து இல்லை, வையுங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதான் சுண்ணத்து. எதனால தாடி சுண்ணத்தாவுறது, தாடியை வளருங்கள்னு அவங்க சொன்னாங்க பாருங்க, சொல்லினால்தான் இது சுண்ணத்தாவுமே தவிர செயலினால் சுண்ணத்து ஆவாது. ஏன், இது இபாதத்து கிடையாது. நகமற்றது, முடி வெட்டுறது, ஒட்டகத்தில் ஏறி போறது, இது மாதிரியான கோதுமை ரொட்டி சாப்பிட்றது, இதுகள் எல்லாம் என்ன இல்லை, பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுலாம் அது சுண்ணத்தில் வராதிங்க. அது நபி அவருக்கு முந்தியும் சாப்பிட்டாங்க, நபி அவருக்கு பிந்தியும் சாப்பிட்டாங்க, அவங்களுடைய எதிரிகளும் சாப்பிட்டாங்க, அவங்களும் சாப்பிட்டாங்க. இது வகி அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி செஞ்ச ஒரு காரியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, இபாதத்து அல்லாத விஷயங்கள்ல ஒரு எப்படி செய்யணும் என்று முடிவெடுப்பதாக இருந்தால் அதுக்கு வாயால் என்ன உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சுங்கிறத பார்க்கணுமே தவிர அவங்க செயலை போய் பார்க்க கூடாது. செயல்னால வணக்கம் ஆக முடியாது. ஏன், இது இபாதத்து இல்லை. அப்ப தாடியை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வச்சாங்கங்கிற செயலை நீங்க பார்க்கவே தேவையில்லை. தாடி வைக்க சொன்னாங்க, விருப்பமான அளவுக்கு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எது அங்க சுண்ணத்தாகிறது, அவங்களுடைய ஆர்டர்னால தான் தாடி சுண்ணத்தாகிறது. அது போக தாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முளத்துக்கு வச்சாங்கன்னு ஒரு பேச்சுக்கு ஆதாரம் இருக்குன்னு வைங்க, ஒரு முளத்துக்கு எல்லாரும் வைக்க இயலுமா, வருமா எல்லாத்துக்கும்? இது ஆளாளுக்கு வித்தியாசப்படக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு அளவை என்ன செஞ்சிட முடியாது, ஒரு ஜான் தான் இருக்கணும், ரெண்டு ஜான் தான் இருக்கணும்னு தீர்மானிக்கிறதா இருந்தா எத்தனை பேருக்கு இந்த பக்கத்தில் தாடியில இங்கன மட்டும் இருக்கும், சில பேருக்கு இங்கன இல்லாம இங்கன மட்டும் இருக்கும், சில பேருக்கு அங்க ஒரு பூண முடி மாதிரி இருக்கும், சில பேருக்கு நல்ல பெருசா இருக்கும், சில பேருக்கு என்ன செய்யும், வளரவே செய்யாது. இப்படிலாம் பல விதங்கள் இருக்கும் பொழுது இதுல ஒரு அளவை ரசூலுல்லாஹ் சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டாங்க.
அதனால அவங்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வருது அது மாதிரி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அது மாதிரி வச்சிருப்பாங்களே தவிர அது சுண்ணத்தாவது அதுக்கு அது வந்து வணக்க வழிபாடை சேர்ந்தது இல்லை. அப்ப சுண்ணத்தை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி காரியங்கள்ல அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு எடுக்கணுமே தவிர அவர்களுடைய தாடி எவ்வளவு பெருசா இருக்குன்னு எடுக்கக்கூடாது. அது வந்து மார்க்க அடிப்படையில் வராது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுல தாடிய முழுமையா வைங்கள்னு ஒரு வார்த்தை வருது. பல வார்த்தைகள்ல பெரிய தாடி வைக்கணுங்கிறதுக்கு சொல்லக்கூடிய வாசகம் இந்த வாசகம் தான். தாடிய முழுமையா வைங்க இப்படின்ற ஒரு வாசகத்தை சொல்றாங்க. அப்ப அது மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்டுச்சு. முழுமையாக வையுங்கள் என்று சொன்னால் அதை வந்து புரிந்து கொள்வதை வந்து ரெண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம். முழுமை என்பது வந்து நீளத்திலேயும் முழுமை இருக்கிறது, அதனுடைய பரப்பளவு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் முழுமை என்று சொல்லலாம். அப்ப பரப்பளவு பூரா வயல் நிறைஞ்சு காணப்படுதுங்கிறோம். நிறைஞ்சுனா என்ன அர்த்தம்? எல்லாம் ஒவ்வொரு இஞ்சி தான் இருக்கு. புல்லு வந்து தரையெல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அந்த தரை முழுசும் புல்லு இருக்குமே தவிர அது வந்து 1.5 முழத்துக்கு 2 முழத்துக்கு இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அப்ப அந்த பரப்பளவை நிறைத்தாலும் அது வந்து நிறைவா இருக்குது என்று சொல்லலாம். அல்ல நீளம் எவ்வளவு வருதோ வெட்டவே கூடாது, எத்தனை மீட்டருக்கு வளருது அப்படி விட்டுறணும்னு சொன்னாலும் அதுவும் நிறைவுன்னு சொல்லலாம். நிறைவு என்பதற்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது. எந்த விஷயத்துக்கு சொல்லப்பட்டாலும் சரிதான், அது பரப்பளவில் நிறைவாக இருக்கலாம் அல்லது வந்து நீளத்துல நிறைவா எவ்வளவு வருது அவளை விட்டுற வேண்டியது என்கிற ஒரு அர்த்தமாக இருக்கலாம். ரெண்டு அர்த்தம் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. எந்த சொல்லுக்கு? நிறைவாக வையுங்கள் என்றால் முழு இந்த ஓரத்தை ஒதுக்காம பாதி பிரெஞ்சு தாடி வைக்காம எங்கெல்லாம் தாடி வருதோ அந்த ஏரியா முழுசு இருக்கிற மாதிரி பாத்துக்கிறங்க, அதுவும் நிறைவு தான். அதே நேரத்தில் வந்து அது இப்படி கீழே எவ்வளவுக்கு வருது அது ஒரு கொஞ்சம் கூட வெட்டிடாதீங்க என்கிற மாதிரி அர்த்தத்துக்கு அந்த சொல்லு இடம் தருது. இப்ப இந்த ரெண்டு அர்த்தத்துல எதை நம்ம வந்து எடுத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு ஏற்றவாறு வேற ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சிறு பையனுக்கு வந்து தலையில் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா பாதி முடிய சிரைத்து விட்டு பாதி முடிய சிரைக்காம விட்டுருக்கிறாங்க. கோயிலுக்கெல்லாம் நேர்ச்சை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அப்படி வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சைஸ் இது வரைக்கும் வலிச்சிடுறது, இங்கிட்டு பூரா முடி இருக்கும், அல்ல இங்கிட்டு பூரா வலிச்சு விட்டு இங்க மட்டும் முடி இருக்கும். அது குடுமி மாதிரி முன் குடுமி பின் குடுமின்னு நினைஞ்சிருப்பாங்க. அப்படி வைக்கக்கூடிய சில சமுதாயங்கள் கூட நம்ம நாட்டில் இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு பையனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, வச்சா முழுசா வைங்க, சிரைச்சா முழுசா சிரைச்சிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்லிகு, அதுவும் முடி சம்பந்தப்பட்டதுதான், இஹ்லிகு குல்லஹு அவித்ருக்கு குல்லஹு, வச்சா முழுசா வைங்க, விட்டா முழுசா விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இதுவும் முடி சம்பந்தப்பட்டதுதான், முழுசா விடுங்கள்னு வருது பார்த்தீங்களா. அதே முழுசா விடுற தலைமுடிக்கு சொல்லும் போது முழுசா விட சொல்றாங்க, தாடிக்கு சொல்லும் போது முழுசா விட சொல்றாங்க. இப்ப தலைமுடிக்கு முழுசா விடுன்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப தலைமுடிய வந்து பெண்கள் மாதிரி பெருசா போட்டுக்கணும்னு அர்த்தம் வருமா? அந்த பரப்பளவில் கொஞ்சத்தை சுரைச்சிட்டு கொஞ்சத்தை விடுறது வருமா? அதுவும் முடி சம்பந்தப்பட்ட முடிக்கு ஏற்றவாறு இன்னொரு ஹதீஸ்ல விளங்கும் பொழுது தலைமுடிய சொல்லும் பொழுது நினைஞ்சாங்க, கொஞ்சத்தை சிரைச்சிட்டு கொஞ்சத்தை சிரைக்காம விட்டுறாதீங்க. இந்த ஒரு கருத்துக்கு என்ன செய்யறாங்க, முழுசா விட்டுருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம முடியெல்லாம் இந்த ஊழலுக்கு தான் வச்சிருக்கான் ஒருத்தன், ஒவ்வொரு இன்ச்சு தான் வச்சிருக்கிறான் மொத்த தலையிலையும். முழுசா முடி வச்சிருக்கான்னு சொல்லுவோமா? சொல்லுவோம். ஏன் முழுசா வச்சிருக்கான்னு சொல்றோம்? எங்கனையும் சிரைக்காம இருக்கிறான்ல. ஆனா இந்த அர்த்தத்துல அது முழுசா, வளர்ந்ததையெல்லாம் விட்டுறதுங்கிற அர்த்தம் வச்சு பாத்தீங்கன்னா அது முழுசா. அவன் எவ்வளவு வெட்டியிருப்பான், விட்டுருந்தான்னா அவனுடைய முதுகு வரைக்கும் கூட அது வந்திருக்கும். அவ்வளவு பெரிய இதை வெட்டி இருக்கிறான், ஆனாலும் தலை நிறைய முடி வச்சிருக்கான்னு சொல்றோம். தலை நிறைய முடி வச்சிருக்கான்னு என்ன செய்யறோம், சொல்றோமா இல்லையா? அப்ப தலை நிறைய என்கிற அர்த்தம் வந்து அந்த ஏரியா எங்கெல்லாம் முடி வருகிறதோ அந்த ஏரியாவில் எதுவும் எடுக்க வலிக்கல, சிரைக்கல, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் தாடிக்கு அதே மாதிரி எடுப்பதுதான் சரியான பொருத்தமானதா இருக்கிறது என்று நம்ம என்ன சொல்றோம், முழுமையா தான் வச்சிருக்கிறோம், சிரைச்சா இருக்கிறோம். தலைமுடிய முழுமையா வைக்கிறதுக்கு எப்படி அர்த்தம் செய்யறோமோ அதே மாதிரி இதுக்கும் செய்யுங்க. இது சுருக்கமா உள்ள உங்களுக்கு விளக்கம். இன்னும் நிறைய என்னென்ன வாதம் வைக்கிறாங்க, மாற்று வாதம், எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில விரிவா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, இந்த தாடி ஒரு ஆய்வுங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க. அந்த தாடிக்கு அளவுலாம் கிடையாது, சிரைச்சிடக்கூடாது. இந்த பிரெஞ்சு தாடி, ஒட்டு தாடி, இந்த முடிக்கான வைப்பாங்கல்ல இப்படி ரவுண்டா, இது மாதிரிலாம் வைக்கும் பொழுது தாடி வரக்கூடிய இந்த பகுதிகள் பரப்பளவில் ஒரு பகுதி ஒருத்தர் வலிச்சிடுறாரு, வலிக்கும் போது முழுசா அவர் வைக்கல அப்படிங்கிற அர்த்தம். அப்ப முழுசுக்கு இந்த அர்த்தம் அந்த அர்த்தம் இருந்தாலும்
இந்த அர்த்தத்தை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னா, தலைமுடியோட அது அந்த அர்த்தத்தோட ஒட்டி பொருந்தி போகுது, ரெண்டு முடி சம்பந்தப்பட்டதுதான், அதனால இதுதான் மேட்சா இருக்குதுங்கிற அடிப்படையில் சிறந்த அர்த்தத்தை நம்ம நினைச்சுக்கிட்டோம், எடுத்துக்கிட்டு இதை வச்சா போதுங்கிறோம். ஒருத்தர் இப்படித்தான் வைப்பேன்னு அதை போய் நம்ம தடுக்க மாட்டோம். ஒருத்தர் இவ்வளவுதான் வைப்பேன், அவருடைய உரிமையா இருக்கணுமே தவிர அதுதான் செய்யணும்னு வற்புறுத்தினாரே ஆனால் அது சரியில்லை.